காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த கலையரங்கத்திலே இன்றைக்கு என்னுடைய பணி நிறைவு பாராட்டு விழா மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாதசுர சக்கரவர்த்தி திருவாவடுதுறை டி.என். ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரங்கத்திலே இந்த அரங்கம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு அவரே இந்த மேடையிலே பல முறை பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரங்கம் இந்த அரங்கம். இந்த அரங்கிலே என்னுடைய பணி நிறைவு பாராட்டு விழா நடப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு உயர் கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, அவர்களை பேச சொன்னேன். அவர்கள் அன்போடு வாசத்தை அவர்கள் அவருடைய முக மலர்ச்சியிலேயே தெரிவித்து விட்டார்கள். இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, என்னுடைய ஆசிரியர்கள், திருவெண்காடு சுசூதி ஆடவர் உயர்நிலை பள்ளியிலே நான் படித்த போது எனக்கு 6, 7, 8 வகுப்புகளிலே வரலாற்று ஆசிரியராக திகழ்ந்த மரியாதைக்குரிய எம்.எஸ். அவர்கள் ஸ்கூல்ல நான் அதிகமா அடி வாங்கின ஒரு டீச்சர் யாருன்னு கேட்டா சார். பொதுவாக யார்ட்டையுமே நான் அடி வாங்க மாட்டேன், எனக்கு அடிக்க மாட்டாங்க. நான் பார்க்கறதுக்கே பரிதாபமா இருப்பேன், ரொம்ப ஒல்லியா தான் இருப்பேன். ஐயா சொன்னது தெரியும். ஆனால் நல்லா படிப்பேன். ரொம்ப எப்பயாவது யார்கிட்ட குடும்பத்தனமா பேசிட்டு இருக்கும்போது அடிப்பாங்க. தவிர கேள்வி கேட்டு பதில் தெரியல நடிச்சது இல்லை. அதை போல என்னுடைய தமிழாசிரியர் தேனாய் தீம்பழமாய் சுவைசேர் கரும்பாய் அமுதம் தானாய் இனிக்கின்ற தனிப்பொருளே வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனாய் தந்தனையே அருள் ஆரமுதம் தனையே அப்படின்ற திருவருட்பா பாடல் மனப்பாட பகுதி ஐயா அவர்கள் சொல்லித்தந்தார். சங்கரர்க்கும் மாறுதலை சண்முகர்க்கும் மாறுதலை ஐங்கரர்க்கும் மாறுதலை ஆனதே சங்கை பிடித்தோருக்கும் மாறுதலை பித்தானின் பாதம் படித்தோருக்கும் மாறுதலை பார். காலமேக புலவருடைய சிலையடை பாடல் அவர்கள் மிக அற்புதமாக அதை விளக்கி கூறினார்கள். அவர்கள் எல்லாம் ஊட்டிய அந்த தமிழ் உணர்வுதான் இன்றைக்கு என்னை பல மேடைகளிலே ஏற வைத்தது. ஐயா அவர்களை நான் வணங்கி வருகின்றேன். இங்கே பேசிய என்னுடைய கல்லூரி பேராசிரியர், என்னுடைய கிளாஸ்மேட் ராஜ்குமார் வந்துருக்காரு. இன்னொரு ராஜ்குமார் அங்கே உட்காந்துருக்காரு. அப்பா முன்னுக்கு வாப்பா, கிளாஸ்ல தான் முன்னாடி உட்காந்தோம், எங்கேயாச்சும் முன்னாடி வர. நாங்கள் எல்லாம் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே பயின்றவர்கள். 3ஆம் ஆண்டு படித்த பொழுது நம்முடைய பேராசிரியர் சொக்கலிங்க அவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில பேராசிரியர். எங்களுடைய கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரிக்கு சென்று பாடத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் அது யாருடைய கிளாஸ் தெரியுமா? ப்ரொஃபசர் வி. சொக்கலிங்க அவர்கள். அந்த அளவுக்கு எளிமையாக பாடத்தை நடத்தக்கூடிய மிகச்சிறந்த பேராசிரியர். எனக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் என்னுடைய தந்தையாருக்கு சிகிச்சை அளித்தார். 1989 ஆயிஷா ஹாஸ்பிட்டல்ல 25 நாள் பிபி ஸ்ட்ரோக் நீங்க பாத்தீங்க. நினைவு கூறுகிறேன். அதை வந்திருக்கக்கூடிய என்னோடு தொடக்க காலத்திலே பணியாற்றி இன்றைக்கு அரசு அலுவலர் ஒன்றியத்திலே மாநில தலைவராக விளங்கக்கூடிய அமிர்தகுமார், ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக அவர் பணியாற்றிய போது நான் ஒரு மருத்துவ அலுவலராக ஆக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பணியாற்றினேன். நிறைய அனுபவங்கள் எனக்கு அவங்களுக்கு உண்டு. அதை அவர்கள் சொல்லி சென்றார்கள். உங்கள் வருகைக்கு மிக மிக நன்றி. ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் 75 வயதை கடந்த பெரியவர் ஐயா. அவருடைய தமிழ் உணர்வு, அவருடைய தமிழ் ஆற்றல், மரபு கவிதை என்பது எல்லோராலும் எழுத முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாப்பு வகை படிச்சிருக்கணும். நேர் தேவாய் நிறைநீர் புரிமா நீர்நிறை கூவிடம் நிறைநீரை கருவிடம் தேமாங்காய் புளிமாங்காய் கூவிடங்காய் கருவிடங்காய் தேமாங்கனி
புலிமாங்கனி, கூவிலங்கனி, கருவிலங்கனி, இந்த சீர்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். வெண்பா எழுதுனா என்னென்ன யாப்பு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். யாப்பு கத்துவோம். எனக்கு வந்து கவித்தன்றல் வெங்கடேச பாரதி சொல்லி கொடுத்தாரு. வெங்கடேச பாரதி ஐயா அவர்கள், நம்முடைய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிதை உருவு என்கின்ற அந்த இதழை பன்னெடுங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதிலே வரக்கூடிய பல கவிதைகளை நான் வாசிப்பது உண்டு. என்னை தமிழை நோக்கி திரும்ப வைத்ததிலே மிகப்பெரிய பெருமை ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு உண்டு. அவர் என்னுடைய பாராட்டு விழாவிற்கு வருகின்றிருப்பது எனக்கு மிக மிக பெருமை ஐயா. வள்ளலாருடைய வழி தோன்றல். வள்ளலார் யாரிடம் தமிழ் படித்தார்? சபாபதி, 2 சபாபதி, நான் சொல்லுவேன் 3 சபாபதி. இப்ப எப்படின்னு அவரே கேட்கிறாரு. காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் என்ற ஒரு இடத்திலே ஆரம்ப காலத்திலே தமிழ் பயின்றிருக்கிறார். வள்ளலாருடைய அண்ணன் பெயர் சபாபதி, சபாபதி பிள்ளை, சரிதான? அவரிடத்திலே தமிழ் பயின்றிருக்கிறார். 3வது சபாபதி தில்லை நடராஜர் என்கின்ற சபாபதி. அவருக்கு சபாபதினு பேர். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் பாடுறது தரையில பாடுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அருமையாக அந்த கர்நாடிக் மியூசிக்ல பாடினாங்க. அது மாதிரி அந்த சபாபதி அவரிடத்திலே அவர் பாடம் கேட்டதாக அவருடைய பாடல்களிலே அவர் பாடியிருக்கிறார். கற்றது நின்னிடத்தை கெட்டதும் நின்னிடத்தை என்று அருள் ஜோதி ஆண்டவரை காட்டுவார். அந்த வழியிலே வந்த உமாபதி அவர்களை வணங்குகின்றேன். மரியாதைக்குரிய ஔவை அருள் உள்ளபடிய இந்த ராஜமூர்த்தி திருவன்காட்டிற்கு அழைக்கிறான். எதற்காக? எனது அம்பரா தோணியில் இருந்து என்கின்ற என்னுடைய கவிதை நூலை வெளியிடுவது. நான் சென்று கேட்டவுடன் ஐயா ஔவை நடராசனார் மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞர். நான் பலமுறை அண்ணா நகரிலே அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறேன். அவருடைய துணைவியார் எனக்கு உணவு பரிமாறி இருக்கிறார். பல மேடைகளில் நானும் ஐயாவும் பேசியிருக்கிறோம். பாரிஸ் மாநாட்டிலே பேசியது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர். அந்த நேரத்தில் தான் விஜயகாந்திக்கு கட்சி ஆரம்பிச்சாரு. மறக்க முடியாது. முதல் நாள் 2 நாள் முதல் நாள் மாநாட்டிலே நான் பேசுகிறேன். 45 நிமிடம் பேசினேன். உணர்ச்சி பெருக்கான ஒரு பேச்சு. அதை கேட்டு ஐயா அவர்கள் அப்படியே சபாஷ் பின்னாடி குரல் வந்துட்டே இருக்கு. யாரும் பார்த்தா ஔவை நடராஜனா இருக்காங்க. இதுல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மறுநாள் நடந்த மாநாட்டிலும் என்னை பேச திரும்ப அழைத்தார். என்ன நேற்று தான் பேசி முடிச்சிட்டேன். இல்லை, ஐயா அவர்கள் நீங்கள் இன்றைக்கு உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். யார் என்றேன்? ஐயா ஔவை நடராசனார் அவர்கள். அவர் கேட்டுக்கொண்டதற்கு 2ஆம் நாளும் பாரிஸிலே நான் உரையாற்றினேன். இதெல்லாம் என்னுடைய பெருமைக்காக சொல்லல. அவர்களுடைய தந்தை என் மீது வைத்திருந்த அந்த பற்று அன்பிற்காக அதை நான் சொல்கிறேன். என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் நான் பார்த்த ஒருவர் என்றால் ஐயா ஔவை நடராசனார். வடலூர்ல பல கூட்டங்கள், பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா நடத்திய கூட்டங்கள் எல்லாம் சென்று நான் பேசியிருக்கிறேன். அவருடைய தவப்பொதுவான தமிழ் வளர்ச்சித்துறையுடைய தலைவராக இருந்து பேசியிருக்கிறேன். அடுத்ததாக ஐயா என்னை வந்து பட்டிமன்றத்திலே அறிமுகப்படுத்தியவர். நான் உள்ளூர்ல தான் பேசுவேன். சின்ன சின்ன கூட்டங்களிலே பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு தெரிந்ததை பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு தொலைக்காட்சியில ஒரு வாய்ப்பு. பல பேருடைய கனவு தொலைக்காட்சியிலே பேச வேண்டும் என்பது. அது கலைஞர் தொலைக்காட்சியிலே பேசுவது என்றால் சாதாரண விஷயமா? ஜஸ்ட் 2-3 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரவங்க நான் தான் வரேன், அந்த டீ விளம்பரம் அந்த காஃபி விளம்பரத்தில் வரது நான் தான் சொல்லி பெருமையா பேசுவாங்க இல்லையா? அல்லது ஒரு சீரியல்ல ஒரு 2-3 சீன்ல வரும்போது கூட அந்த காட்சியில் நடிப்பது நான் தான் என்று பெருமையாக பேசுவார்கள். ஆனால் ஒரு 7-8 நிமிடம் தொலைக்காட்சியை தொடர்ந்து நான், அது விசேஷ காலகட்டத்திலே தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இது போன்ற நேரங்களிலே வருகிறேன் என்றால் எனக்கு அந்த பெருமையை தந்தது ஐயா திண்டுக்கல் கலைமாமணி மறக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைச்சிறந்த பேச்சாளர்கள் ஒருவராக, நகைச்சுவை நாவலராக. சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் பல முறை ட்ரை பண்ணி பார்த்து தோத்துட்டேன்.
நான் எவ்வளவுதான் ஐயா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அப்படி எப்படி பண்ணாலும் தம்பி உனக்கு இது வராது, நீ கொஞ்சம் ஓரமா இருப்பாங்க. நான் அதாவது பல்பு வாங்குறது வரல, அது மாதிரி பல்பு வாங்கிட்டு உட்காந்துருவேன். நாம ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு சிலது சொல்லுவோம், எல்லாம் சீரியஸா கேட்போம். அப்புறம் அப்புறமா சொல்லுங்கிறது ஜோக்குடா அப்படியா இன்னொரு சொல்லுவோமா, ஏன்டா தேவையாது. அந்த மாதிரி அவர் பாருங்க என்ன நகைச்சுவை, இயல்பாக வருது நகைச்சுவை. அந்த ஆற்றில் எல்லோருக்கும் கிடைக்காது, அவரை கிடைத்திருக்கிறது. அதே போல அவருக்கு மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, எதிரே இருந்திருக்கக்கூடியவர்கள், இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய திருவிழாவில் அவ்வை கோட்டம் அதை சார்ந்தவர்கள், திருவிழாவில் அப்புறம் அது அருள் பிரகாஷ், எல்லாரும் நிறைய சொல்லிட்டே போகலாம். மாணவர் எல்லாரும் நிறைய பேர், ஒவ்வொருத்தர் பேரும் சொன்ன நேரம் இருக்காது. ரொம்ப சுருக்கமாக சொல்ல விரும்புவது என்னுடைய குடும்பத்தை பற்றி ஒரு சில வரிகள். ஏனென்றால் அதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்துல நின்று நான் பேசுவதற்கு முதல் காரணம் என்னுடைய தந்தையார். அவரு ரொம்ப மேல வந்து ஒரு பாசம் தாண்டி ஒரு பற்று, என்ன சொல்றது, எல்லோரும் தன்னுடைய மகனை நேசிப்பார்கள், அது இயற்கை. ஆனால் அவர் என்னை ஒரு மகனாக, பேரனாக, அவருடைய நண்பராகவும் பார்த்தார். என்னை ஒரு தந்தையார் தன்னுடைய மகனை நண்பராக பாவித்து பழகியவர் தான் என்னுடைய அருமைக்குரிய தந்தையார் எஸ் ஜெயராமன். சொன்னா திருவங்காடு பகுதியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, பெற்றோர்கள் செய்த புண்ணியம் பிள்ளைகளை சென்று சேரும் என்பார். என்னுடைய தந்தையார் செய்த தவ பயன் புண்ணியம் தான் எங்களை எல்லாமே, நான் மட்டுமல்ல, என்னுடைய அக்கா, உங்களுக்கெல்லாம் தெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மனைவியாக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஜெயந்தி என்னுடைய தங்கை. என்னோட அதிக காலம் வந்தது என்னுடைய ஜெயந்தி தான். நான் காலேஜில் படிக்கிறவர்களும் ஜெயந்தி வீட்டில் இருந்தது, சின்ன பொண்ணுங்கிறதுனால நான் நிறைய கண்டிப்போ ஜெயந்தியை வந்து ரொம்ப நான் குடும்பப்படுத்திட்டோன்னு கூட நினைப்பேன். ரொம்ப அதாவது ஒரு கண்டிஷன், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, கோயிலுக்கு சும்மா போகக்கூடாது, சினிமா தேட்டருக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பெரிய கண்டிஷன்லாம் போடுது. இப்போ நினைச்சா சிரிப்பு வருது. இரண்டாவதாக ஒருத்தங்க வந்தாங்க அக்கா, அவங்களையும் நினைச்சு பார்ப்பேன். என்னுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு. தம்பி நீ நல்லா படிக்கிற, வரணும், மேலே வரணும், ஒன்னால முடியும் சொல்லிட்டு அப்பப்போ எனக்கு வந்து ஒரு ஊக்கத்தை தந்தவர். +1 +2 படிக்கும் போது என் கூட இருந்த சாருகோடி அந்த படமாகிட்டாரு. ரொம்ப குறைந்த வயதிலே இயற்கை எழுதிவிட்டாரு. அவருடைய மகன் மருமகள்லாம் வந்திருக்காங்க, அத்தா வந்திருக்காரு, பயபுத்தூர் சண்முக சுந்தரம் அத்தா. MBBS படிக்கின்ற போது எனக்கு ஒரு நண்பராக வேண்டிய அவர். இப்படி நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றோம் என்றால் அதற்கு என்னுடைய தந்தையார் செய்த அந்த புண்ணியம். யாரையும் கெடுக்காதவர், வெள்ளத்தியான உள்ளம் என்பார். நான் நாகை அசோகனுக்கு தெரியும், பல முறையே வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவரு எனக்கு நல்லா நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, என்னோட அறிமுகமானவர். தம்பி கட்டாரிலேருந்து வந்திருக்காரு காலேஜ், என் மீது ஒரு அன்பிருந்தார். அப்படி என்னுடைய பெற்றோர்கள் தனஜோதி நான் 2.5 வயதாக இருக்கும் போதே என்னை விட்டு மறைந்த என்னுடைய தாயார், அவங்களையும் அந்த நேரத்தில் அந்த மேடையில் வளர்த்த சின்னம்மா சுசீலா, பேர் சொல்லலாம் கூப்பிடுவோம். என்ன போங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க பாட்டி, அவங்க பேர் ஜெகதாம்பாய், படத்துல இருக்காங்க. அம்மா வந்து என்னை விட்டுட்டு அந்த வயசுல மறைந்த பிறகு நான் அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன். பல பேர் என்னடா பாட்டியை போய் அம்மா அம்மாங்கிறேன். எனக்கு அப்பா அவங்க தான். அம்மா அம்மான்ட்டு நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லுவோம். அதாவது என்னுடைய தந்தையாருடைய அம்மா, அவர்களை அம்மா அம்மா என்று நான் அழைத்தேன். என்னை தூக்கி வளர்த்தது, ஊட்டியது எல்லாமே. ஒரே ஒரு சம்பவம், சீரியல் போடுவோம், உடம்பு சரியில்லைன்னா அப்போ சீரியல் சம்பந்தம் டாக்டர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேப்டன் சம்பந்தம். அவர்தான் ஊசிலாம் போட மாட்டாருன்னு அவர்கிட்ட தான் தூக்கி போக சொல்லுவேன். சின்ன வயசு தூக்கிட்டு போகும்போது அப்போ ஏதாவது திருவண்ணாமலையிலேருந்து இப்போ சீரியலுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ், 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் போகும்.
அது பஸ்ஸில் இடுப்பில் தான் என்ன தூக்கிட்டு போவோம். செருப்பு புடவை, வெள்ளை ஜாக்கெட் போட்டுருவோம், நல்ல செயின், பெரிய செயினாக போட்டுருவோம். பார்க்கறதுக்கு ஒரு லட்சுமிகரமான ஒரு முகம், அக்கா முகம் போல இருக்கும் எங்கள் பாட்டி. தூக்கிட்டு போகும்போது ஒரு நல்ல உச்சி வெயில், 12 மே மாதம், மணி 12 இருக்கும். பஸ்ஸு வந்து சூறக்காடுன்னு ஒரு சீராக இருந்து 3 கிலோமீட்டர் முன்னாடி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அங்கிருந்து இப்போதைக்கு வராதுங்க எல்லாம் முடிஞ்சதுலாம் போங்க அப்படின்னா அடுத்த பஸ் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது. என்னை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அவன் பாட்டி அந்த டாக்டர் சம்பந்தம் வீடு வெளில நடந்து போகும்போது இடையில தம்பி கொஞ்ச நேரம் இறங்கி நடறாரா சார், கொஞ்ச நேரம் இறங்கி பாட்டி இடுப்பு வைக்கல, அதெல்லாம் அப்படியே அப்படியே தூக்குங்க. தூக்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் புளிய மரத்து நிலையில கொஞ்ச நேரம் நிற்கும். எனக்கு எல்லாம் ஞாபகம். திரும்ப இடுப்பு இந்த பக்கம் மாற்றி தூக்கிட்டு போவோம். அப்புறமா இன்னொரு இடத்துல போய் உட்கார வைக்கிறோம், அது வீட்டு திண்ணையில உட்காந்து ஞாபகம். திரும்ப இந்த மாற்றி மாற்றி தூக்கிட்டு போய் சம்மந்த டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க அத்தை வீடு ஒருத்தங்க சீராயில் இருந்துச்சு. அவங்க வீட்டில் போய் ஓய்வு எடுத்து சொன்னிச்சு, இந்த புள்ள பாடு தாயில்லாத பிள்ளை என்கிட்ட விட்டு போயிட்டான். நான் பார்த்துட்டு இருக்கேன், இறங்கி கொஞ்ச நேரம் நடக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பிடிவாதம் கொண்டது அப்படின்னு சொல்லி வளர்த்த தாயை நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இதை விட்டால் நான் எப்பொழுது நினைப்பது, வேற எந்த காலகட்டம். அந்த நன்றி உணர்வு, அந்த மாதிரி என்னுடைய ஆசிரியர்கள் அன்றைக்கு பேசும்போது என்னுடைய நேற்றைக்கு தான் நடந்த என்னுடைய பணி நிறைவு பாராட்டு விழா எங்கள் அலுவலகத்தில் என்னை உருவாக்கியது என்னுடைய ஆசிரியர்கள் என்று நான் படித்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எல்லாம் நான் சுட்டிக்காட்டி பேசினேன். அந்த வகையில் திருவெண்காடு என்கின்ற ஒரு சாதாரண கிராமத்திலே பிறந்து இன்றைக்கு ஒரு மருத்துவ அலுவலராக பணியில் சேர்ந்து இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் என்கின்ற நிலையில நான் ஓய்வு பெற்று உங்கள் அனைவருடைய பாராட்டை பெற்றிருப்பதற்கு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வாழ்வில கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு தருணமாக இதை நான் பார்க்கிறேன். உள்ளபடியே சொன்னா 61 வயசு, 8/10/64 தான் ஒரிஜினல் பர்த்டே. அதான் அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது கொஞ்சம் 10 மாசம் தள்ளி சேர்த்தாங்க. எங்க அப்பா பேசுவாரு, நீ வந்து பின்னால வந்து கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுனா உனக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து 10 மாசம் தள்ளி போகும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல 25/7/1965 சொல்லி டேட்டா பர்த்தை கொடுத்து நான் கூட எனக்கு 10 மாசம் அந்த ஆபீஸ்ல இருந்திருக்காரு. எங்க அப்பா டேட்டா மாத்தி கொடுத்துட்டு பாரு, இல்லைன்னா நான் 10 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருப்பேயா, நிம்மதியா இருந்திருப்பேயா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த நிலையில இவ்வளவு பேர் இந்த அரங்கம் நிறைந்த, நான் வந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டாக்க இது வருவாங்க எல்லாரையும் கவனிக்கணும், எல்லாருக்கும் வந்து விருந்து உபசரிப்பு பண்ணணும், கவனிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் ஏற்பாடாகி இருக்கிறது. 61 வயசு, 60 வயதுல எல்லாரும் ஒரு மணி விழா பண்ணுவாங்க. நான் பண்ணிக்கவே இல்லை, ஏன்னா அதற்கு நேரமும் இல்லை, அதுக்கு எடுத்து செய்வதற்கு ஆள் இல்லை வச்சுங்க. என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள், இனி செய்வார்கள், பின்னாளிலே அது செய்யப்படும். ஆக இதே நான் வந்து என்னுடைய மணி விழாவாக நான் பார்க்கிறேன். மணி விழா முடியாது, ராஜரத்னம் பிள்ளை அரங்கத்திலே சென்னையிலே, அதை தமிழ்நாட்டினுடைய தலைநகரிலே கொண்டாட முடியுமா? அது இவ்வளவு பேர் எல்லாம் சாதாரண மனிதர்களா? இந்த திரைப்பட டைரக்டர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்கீங்க. இந்த சாதாரண ராஜமூர்த்திக்காக, என்னுடைய அன்பிற்காக, என் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்திற்காக, பற்றிற்காக வந்திருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள் எல்லாம், என்னுடைய மனைவி உறவினர்கள், என்னுடைய பெரியம்மா சின்னம்மா பையனுங்க எல்லாம் பேர் சொன்னாங்க. என்னுடைய படித்த ராஜ்குமார், அப்புன்னு பேர் ஒரு பேர், ஹாஸ்டலில் ஒன்றா அங்கே இருந்தோம். அவன் ராஜ்குமார் அங்கே தான் பாருங்க, அவன் நெட்ட ராஜ்குமார்னு பேர். நான் அவன் இவரெல்லாம் வந்து அப்போவே அக்கா வீட்டுக்கு அடி கோபாலபுரத்தில் தலைவர் இருக்கும்போது பிறந்த நாளைக்கு ஜூன் 3 போவோம். கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அந்த பாட்டு ஒழிச்சிட்டு இருக்காங்க. நாங்களாம் அப்படி குசியாட்டே ஒரு பெரிய கியூவில். அப்போலாம் எங்கள் அப்பா என்ன செய்யற பிறகு இப்பெல்லாம் பின்னாடி வரணும், பின்னாடி வந்து தோட்டத்து வழியாக ஒரு வழி உண்டு, கொல்லப்பக்கம் வழியாக வரதுக்கு ஒரு வழி உண்டு. அங்கெல்லாம் கதவை தோட்ட விடுவாங்க. அது உள்ள புது மாடியிலலாம் ஏறி போய் தலைவரை பார்த்துட்டு விருதுக்கு வெளில வந்து நாங்கள் சேரோடு வச்சுக்கோங்க. அப்படி கூட படித்த என்னுடைய மாணவர்கள், முத்துராஜா எம்எல்ஏ, எல்லாரும் உறவினர்கள், நண்பர்கள், எனக்கு வந்து எல்லாருடைய நண்பர்கள், நிறைய நட்பு வட்டாரம் எனக்கு. ஒன்று மருத்துவ உலகம், இன்னொன்று தமிழ் உலகம். பாரு ஜல்லை ஜெயந்தா விட்டேன், எங்க போயிட்டாரு அவரு? அடுத்த கூட்டத்துக்கு போயிட்டாரு, அட்வான்ஸ் வாங்கிட்டாரா? அவருக்கு நானும் போகும்போது கலாய்ச்சி போவேன். எங்க இருக்காரா போயிருக்காரு, பரவாயில்ல நல்ல கலாய்ப்போம். அதை பட்டிமன்றத்தில் எப்போதும் ஆப்போசிட் அணியில் பேசும்போது அவர் என்ன நல்லா கலாய்ச்சி விடுவாரு, நான் அவர் நல்லா கலாய்ச்சி விடுவேன். நல்ல ஒரு கவிஞர். அவரெல்லாம் வந்து வாழ்த்துனாங்க, எவ்வளோ ஒரு பெரிய பெருமை இல்லை. கவிஞர்கள் உலகம், தமிழ் அறிஞர்களுடைய உலகம்,
வள்ளலார் அமைப்பு பெரிய அமைப்பு. இங்க வந்து பெரிய வள்ளலார் கூட்டம், அருள் நாகலிங்கம், டாக்டர் வெற்றிவேல்லாம் விட்டா 2 மணி நேரம் வள்ளலாருடைய அருட்பா. நான்லாம் என்ன எம்மாத்திரா, அவர்லாம் அப்படி பேசக்கூடிய ஆற்றலாளர்கள் எல்லோரும். மருத்துவர் உலகம் அப்படி பல்வேறுபட்ட. அங்க சீனி பயணி, என் அப்பாவுடைய ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காரு. அப்பா எங்க அப்பாவை பத்தி பெருமையா ஒரு புத்தகத்துல எழுதிட்டார், சீனி பயணி. எங்க அப்பா கிட்ட படிச்சு, எங்க அப்பா வந்து பாருங்க, நான் சொன்னேன்ல அந்த புண்ணியம். அவர் வந்து SSLC படிக்கின்ற பொழுது அவருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் குறைந்த பொழுது அதை சொல்லாமலையா பெருமையா, என்னுடைய அப்பா அவர்கள் உதவி செய்திருக்கிறார் என்ற செய்தியை அவருடைய புத்தகத்தில் படித்துவிட்டு எனக்கு நான் கண்ணீர், ஆனந்த கண்ணீர் பிடித்து. அப்படி வந்திருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வேறு பேசுவதற்கு எதுவும் இல்லை. இலக்கியம் பேசக்கூடாது, இலக்கியம் பேசக்கூடாது, ஆன்மீகம் பேசக்கூடாது, அது மேடையில் நான் என்னை பற்றி நானும் பேசிக்கொள்ளக்கூடாது. ஆகவே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய திருப்பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.